என்னதுப்பா இவ்வளோ பெரிய இலையில நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட போகிறீங்களா? மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, சிக்கன் குழம்பு. ஓய் வேதிகா, தன்வி, எப்படி இருக்குப்பா சாப்பாடு? எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்கா? ஓகே ஓகே. இது பாருங்கள், எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஆக்சுவலாக கிரகப்பிரவேசம் வைக்கும்போது போல் நாங்கள் ஊருக்கு போகும்போது கூப்பிட்டு போனால் ரொம்ப அழகாக இருந்தது. க்ரீனரி வீடை சுற்றியும். என்னதுடா இது இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா மயில், பெண் மயிலுங்க. ஐயோ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே சொல்லிகிட்டே இருந்தாங்க மயில் கத்திட்டே இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் போகிறதுக்குள்ளே பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா நிஜமாகவே பாருங்கள், அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே இவ்வளோ க்ளோஸாக ஃப்ரீ பேர்டாக இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறது பாருங்கள். 1 2 3 இன்னும் ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இன்னும் 2 வருது பாருங்கள். 1 2 3 4 5. எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுங்களா? நிஜமாகவே என்ன இவ்வளோ மீன்ஸ் இவ்வளோ பக்கத்தில் பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை பார்த்துட்டே இருந்துட்டு ஐயோ பிரியாணி தீஞ்சிட போகுதுன்னு பார்த்தா அவ்வளோதான், பிரியாணி ஆகிப்போச்சு. அடுப்பில் செஞ்சோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வயல்வெளியில் இந்த மாதிரி பிரியாணி, மட்டன் பிரியாணி அடுப்பில் செஞ்சது. எங்கள் அம்மா என்னவோ மெடிடேஷன் பண்ணுறாங்க, எப்படா பிரியாணி ஆகும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் 3 டாக்ஸ் பாருங்கள். 1 2 இன்னொன்று எங்கப்பா 3 டாகு. அது கூட வெயிட்டிங்கு, பிரியாணி எப்படா ஆகும், நமக்கு எப்படா போடுவாங்கன்னு சொல்லிட்டு. நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துல வந்து பிரியாணி செய்கிறது. 1 கிலோ செஞ்சு 1.5 kg கூட இது ஓகே. இப்போ வந்து 2 kgs மட்டன், 2 kgs இது ரைஸ் போட்டு பண்ணுது. 1 கிலோக்கு இவ்வளோன்னா 2 கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லி அந்த மாதிரி வச்சு போட்டு பண்ணுச்சு. எப்படி இருக்குதோ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். என்னவோ பிரியாணி எக்ஸ்பர்ட்லாக என்னையே எப்பவும் பிரியாணி செய்ய சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் செஞ்சிட்டேன். பிரியாணி ஆகிப்போச்சு. எங்கள் தங்கச்சி வீட்டு வெளியில் நிறைய இடம் இது பண்ணி கட்டினதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வெளியிலே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் பிரியாணி குண்டாவை வெளியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக போட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த இலையில் உட்காந்து சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணி நாங்கள் இது பண்ணுது. பார்த்தா ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டா பாருங்கள், அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு வரவே இல்லை. அது எங்கள் பொண்ணு தான். அதுக்கப்புறம் இது 2 குட்டிங்களும் எங்கள் தங்கச்சி பொண்ணுங்க. அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா பையன் இருக்காங்க. எங்கள் அக்கா பையனும் நானும் தான் பிரியாணி செஞ்சுட்டே நல்லா ஹெல்ப் பண்ணேன் எங்கள் பையன் எனக்கு. நிஜமாகவே 2 பேரும் கம்பெனி கொடுத்து நல்லா இதாக பண்ணோம். நாங்கள் ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள். எங்கள் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஊட்டிக்கிட்டாங்க. பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமாகவே நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. அடுப்பில் செஞ்சதுனாலே என்னவோ எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எப்பவுமே ஒரு டைமாவது ஃபேமிலியோடு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈவினிங் பார்த்தா மயில் ஒன்றா பின்னாடி அப்படியே பாருங்கள் கிளம்பிட்டுருக்குது. நிஜமாகவே எப்போ பாரு இந்த பக்கம் அந்த பக்கம் மயில் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஈவினிங் கிளைமேட்டு வந்து சேஞ்ச் ஆச்சு. பார்த்தா பாருங்கள், அங்கே ஆண் மயில் எவ்வளோ பெரிய இதோட தோகையோடு போயிட்டுருக்கோ பாருங்கள். நானும் கொஞ்சம் இது பண்ணேன். கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கோ, க்ரீனரி, மேகமூட்டம். நிஜமாகவே ஷூட் பண்ணேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்க குத்துறது போறீங்களா? வாணிஷா அங்க எடுக்கலாம். நீங்க எடுங்க. இந்த மாதிரி இப்படி
வெள்ளை கலரா இறங்குச்சு. அது மின்னல் இல்ல, இடி. அங்க நேரா விழுந்துச்சு. நேரம் வரலன்னு எப்படின்னா மயில் வரும் காலையில எல்லாம் இப்ப கூட சூப்பரா இருக்கு.